தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காவை ஃபஸ்ட்டு சீவி எடுத்து வச்சுக்கிடலாம், துருவி எடுத்து வச்சுக்கிடலாம். தேங்காய் வந்துட்டு துருவுறதுக்கு முன்னாடி அந்த மேலே ஓடு போல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா துருவி வச்சுக்கிடலாம். இப்படி தேங்காய் சாதம் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி தேங்காய் வந்துட்டு துருவி எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு வரமிளகாயுமே ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காயிலையுமே லைட்டாக எண்ணெய் இருக்கும், அதனால் கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் ஒரு 4 போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். துருவி வச்ச தேங்காய் வைத்து அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்புமே போட்டு நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ வந்துட்டு சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாதம் வந்துட்டு இதில் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். சிம்பிளான செய்யக்கூடிய தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.